ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் கூற வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையணும்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுவதோடு மட்டுமில்லாமல் அந்த மாதம் சிறப்பாக அமைவதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்ளணும் இல்லையா? முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இறைவனின் அருள் வேண்டும் அல்லவா? அதனால் ஜூலை மாதம் நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் சிறப்பான வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்வதற்கும் கூற வேண்டிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திற்கும் பார்த்தீங்கன்னா தனி சிறப்புகள் என்பது இருக்கும். அந்த மாதத்துல எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் என்று ஒரு சில குறிப்புகள் இருக்கு. ஆடி மாதம் பிறந்துட்டு ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரிய மாதம் என்றதால ஜூலை மாதம் முழுவதும் நாம அம்மனை வழிபாடு செய்யணும். அப்படி அம்மனை நாம வழிபாடு செய்யும் பொழுதுதான் அந்த அம்மனின் அருளால் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்றே கூறலாம். அந்த வகையில ஜூலை மாதம் தினமும் நாம உச்சரிக்க வேண்டிய மந்திரமாக இருக்கிறது தான் அம்மனின் மந்திரம் தான். இந்த மந்திரத்தை ஜூலை மாதம் முழுவதும் தினமும் ஒரே ஒரு முறை மட்டும் முழு மனதோடும் அம்பாளை நினைத்து கொண்டு கூறினாலே போதும். வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. இந்த மந்திரத்தை பெண்கள் உங்களுடைய மாதவிடாய் சமயத்தில் உச்சரிக்கலாம் என்பதும் நான் சொல்லி. மற்றது அசைவம் சாப்பிட்ட பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்க கூடாது. அதனால அசைவம் சாப்பிட்றதுக்கு முன்பாகவே இந்த மந்திரத்தை கூறி விடுவது நல்லது. ஒரு நாள் கூட தவற விடாமல் தொடர்ச்சியாக நாம் இந்த மந்திரத்தை ஒரு முறை கூறுவதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதோடு நாம் எதிர்பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா பல மடங்கு நன்மைகளை நமக்கு தேடி தரும்னே சொல்லலாம். இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். முடிந்தவரை காலையில் எழுந்து குளித்து முடிச்சதுக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறினாலே கூடுதல் பலன் உண்டாகும். என்ன மந்திரம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகா சக்தி நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகா சக்தி நமக. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோடு ஜூலை மாதம் முழுவதும் நீங்கள் யார் ஒருவர் நம்பிக்கையோடு கூறுறீங்களோ உங்களுக்கு அம்மனின் அருள் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.